ஆவி புகையின் பிடியில் அப்பாவி பெண்கள். களைந்து கிடக்கும் படுக்கையை சரி செய்துவிட்டு இரவு உறக்கத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தார்கள் 3 இளம் பெண்கள். அனிதா, ஜெனிஃபர், ரஞ்சனி. மூவரும் வெவ்வேறு ஊரைச் சேர்ந்தவர்கள். கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு படிக்கும் இவர்கள் அருகிலேயே ரூம் எடுத்து தனியாக தங்கி உள்ளனர். திறந்து கிடந்த ஜன்னலை மூடிக்கொண்டிருந்தாள் அனிதா. அப்போது அவளது கண்ணில் பட்டது தண்ணீர் பாட்டில். காலியாக இருந்த அந்த பாட்டிலை எடுத்துச் சென்று தண்ணீர் பிடித்து வரும்படி ஜெனிஃபரிடம் கூறினார். அவளோ பெட்டில் வேகமாக படுத்து தான் தூங்கிவிட்டேன் என கண்களை மூடிக்கொண்டாள். அனிதாவின் பார்வை ரஞ்சனியின் பக்கம் திரும்பியது. ஆனால் அவளோ முகத்தை வேறு பக்கமாக வைத்துக் கொண்டாள். அவர்களை திட்டிக் கொண்டே தண்ணீர் பிடித்து வர வெளியில் சென்றாள் அனிதா. ஜெனிஃபரும் ரஞ்சனியும் கேலியாய் சிரித்துக் கொண்டார்கள். அப்போது படாரென அறையின் கதவு தானாகவே மூடிக்கொண்டது. கையில் தண்ணீர் பாட்டிலுடன் நடந்து கொண்டிருந்தாள் அனிதா. திடீரென நின்றவள், என் பக்கத்தில் நின்று மூச்சு விட்டா எப்படி நம்ம கழுத்தில் வந்து ஒரு ஆள் பக்கத்தில் நின்று மூச்சு விட்டா எப்படி நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி யாரோ மூச்சு விடுற மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இது. மெல்ல பின்னால் திரும்பி பார்த்தாள். எதுவும் இல்லை. ஆனால் யாரோ இவளது கழுத்து பகுதியையே குறுகுருவென பார்ப்பது போல் மனசுக்கு பட்டது. கழுத்தை தொட்டு பார்த்துக் கொண்டாள். மீண்டும் மெல்ல அடியெடுத்து வைத்தாள். அவளது பேரை சொல்லி யாரோ கூப்பிடுவது போல் இருந்தது. ஜெனிஃபரும் ரஞ்சனியும் பேசிக் கொண்டிருந்தனர். அடிக்கடி கதவை பார்த்துக் கொண்டனர் இருவரும். அனிதா வெளியில் சென்று ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. தண்ணீர் பிடித்து வர இவ்வளவு நேரமா என குழம்பி போனார்கள். இருவரும் சேர்ந்தே வெளியில் செல்வோம் என முடிவு செய்து பெட்ரூமை விட்டு வெளியில் வந்தனர். ஹால் இருட்டாக இருந்தது. லைட்டை கூட போடாமல் அனிதா என்னதான் செய்கிறாளோ என எண்ணிக்கொண்டனர். சுவிட்சை போட்டனர். அனிதா அங்கும் இல்லை. இருவருக்குள்ளும் இப்போது
மெல்லிய பயம் பரவத் தொடங்கியது. அனிதாவை தேடத் தொடங்கினார்கள். ஜெனிஃபரின் காலில் எதுவோ தட்டுப்பட கீழே குனிந்து பார்த்தாள். கொஞ்சம் தண்ணீருடன் கீழே கிடந்த வாட்டர் பாட்டில் உருண்டு கொண்டிருந்தது. ஜெனிஃபரும் ரஞ்சனியும் கீழே அமர்ந்து பாட்டிலை பயத்துடன் பார்த்தனர். அனிதா எங்கே சென்றிருப்பாள் என எண்ணிக்கொண்டே இருவரும் தலையை உயர்த்தி சற்று தள்ளி பார்க்க அங்கே மல்லாந்து தரையில் கிடந்தாள் அனிதா. அருகில் சென்று பார்த்தவர்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அனிதாவின் காதிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அழுகையாய் வந்தது இருவருக்கும். அதனை சமாளித்துக் கொண்டு அனிதாவை எழுப்ப முயன்றனர். கண்விழித்து பார்த்த அனிதா எதையோ சொல்ல வந்து முடியாமல் மீண்டும் மயங்கி போனாள். இவர்கள் இருவருக்கும் மேற்கொண்டு என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. அனிதாவை தோளில் சாய்த்துக் கொண்டு பெட்ரூமை நோக்கி நகர்ந்தனர். படுக்கையில் கிடந்த அனிதா மயக்கம் தெளிந்து கண்விழித்தாள். ஹாலில் நடந்தவற்றை தோழிகளிடம் விவரித்தாள். அதை நான் அவர்களுக்கு சொல்லவும் அவர்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. என்னடி இந்த மாதிரி நடந்திருக்குதா உனக்கு? அப்போ சொன்னேன், எனக்கு எங்கேயும் போயிடாதடி, எனக்கு பயமாக இருக்குது, என் கூடயே இருங்கடி அப்படின்னு. சரி சரி நீ அப்புறம் என்ன ரிலாக்ஸ் பண்ணாளுங்க. அதை கேட்ட இருவரும் திகிலில் உறைந்து போனார்கள். அப்போது இதற்கு முன் நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. தரையில் கோலமாவினால் கட்டங்கள் போட்டுக் கொண்டிருந்தாள் ஜெனிஃபர். அவளுக்கு உதவியாக ஆர்வத்துடன் இருந்தார்கள் அனிதாவும் ரஞ்சனியும். ஆராய்ச்சி செய்வதில் ஆர்வத்துடன் இருக்கும் ஜெனிஃபர் ஒரு புத்தக புழு. எதுவாக இருந்தாலும் இந்த சமையல் குறிப்பு, அப்புறம் இந்த மேஜிக் புக்கு, அப்புறம் பழைய காலத்து புக்கு இதெல்லாம் படித்தானா உடனே அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு பழைய காலத்து புக்கு கொண்டு வந்திருந்தா. தான் படித்து தெரிந்து கொள்ளும் விஷயங்களை எல்லாம் செய்து பார்க்க திட்டமிடும் ஜெனிஃபர் அன்று அவள் படித்து தெரிந்து கொண்ட ஆவிகளை வரவழைக்கும் ஆராய்ச்சியையும் தனது தோழிகளின் சம்மதத்துடன் செய்ய திட்டமிட்டு அதை இப்போது செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியை பார்க்கப் போகிறோம் எனும் ஆவல் மூவரையும் உற்சாகப்படுத்தி இருந்தது. அனிதாவும் ரஞ்சனியும் ஜெனிஃபரிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டனர். நிச்சயமாக ஆவி வரும் என உறுதி கூறினாள் ஜெனிஃபர். கட்டங்களை வரைந்து முடித்ததும் ஆவியை அழைக்க தயாரானார்கள். ஜெனிஃபர் கட்டத்தின் நடுவில் ஒரு கண்ணாடி டம்ளரை கவிழ்த்து வைத்தாள். அனிதாவும் ரஞ்சனியும் குழந்தைகளைப் போல் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த புத்தகத்தில் உள்ள மந்திரங்களை 8 முறை சொல்ல ஆவி இந்த டம்ளருக்குள் வந்துவிடும் என்றும் தன் உருவத்தை காட்ட நினைத்தால் ஆம் இல்லை என பதில் சொல்வது போல் தானாகவே மேலிருந்து கீழோ அல்லது இடமிருந்து வலமோ நகரும் என சொல்லியிருந்தாள். சிறிது நேரம் காத்திருந்தார்கள்.
டம்ளர் நகரவே இல்லை. ஏன் என பலமாக யோசித்தாள் ஜெனிஃபர். தன்னுடைய மந்திர உச்சரிப்பு சரியில்லை என நினைத்துக் கொண்டு அனிதாவிடமும் ரஞ்சனியிடமும் அந்த புத்தகத்தை கொடுத்து உச்சரிக்க சொன்னாள் ஜெனிஃபர். அதன்படியே ஒவ்வொருவரும் 8 முறை என பலமுறை சொல்லி பார்த்த பின்பும் எந்த பயனும் இல்லை. எனக்கு செம்ம டென்ஷன். ஏற்கனவே தேவையில்லாமல் இதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடி, ஒழுங்கு மாதிரியே தான் வச்சுட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு. இல்லடி இல்லை அந்த மெத்தட் மாதிரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, ஒழுங்கு மாதிரியே தான் இந்த வாட்டி வரலன்னா கிளம்பிடணும் அவங்கவுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை படித்தேன். அது படிக்கிற மெத்தட் எப்படின்னா, அந்த அந்த புக்கில் இருக்கிறத ஸ்பெல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை மூச்சை உள் வாங்கிட்டு அந்த ஸ்பெல் பண்ணக்குள்ளே தான் மூச்சை விடணுமா. ஸோ ஓகே அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதே மாதிரி மூச்சை அடக்கி அந்த இதை ஸ்பெல் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள நான் பார்க்குறேன், அதுலேயும் ஒன்றுமே இல்லை. அப்போ எரிச்சல் அடைந்த அனிதா ஜெனிஃபரிடம் இருந்த அந்த புத்தகத்தை பிடுங்கி கீழே போட்டு அந்த கட்டத்தில் கவிழ்த்து வைக்கப்பட்ட கண்ணாடி டம்ளரையும் சட்டென எடுத்தார். அடுத்த நொடி அந்த இடத்திலிருந்து குப்பென கிளம்பியது புகை. சில நிமிடங்களில் புகை விலகி இருக்க தோழிகள் மூவரும் ஆளுக்கு ஒரு திசையில் விழுந்து கிடந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள அவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நடந்து முடிந்த விபரீதம் புரியாமல் வாய்விட்டு சிரித்தனர். எப்படி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். பார்த்தா உடம்புல யாருக்கும் எந்தவித அடியும் படலை, ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. அப்புறம் அவளை எழுப்பி, ஏண்டி ராத்திரியில் கொசுக்கடி, அப்போ புகை போட்டிருந்தாலாவது எல்லாம் நிம்மதியாக தூங்கியிருக்கலாம், இப்போ புகை போட்டு இப்போ தூங்க வச்சுட்டே, காலையில் எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம். ஏற்கனவே நாங்கள் படிக்கிறதே ஈவினிங் காலேஜ், ஏற்கனவே 15 மினிட்ஸ் லேட்டு வேறு, இதில் இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு 1:40 உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழும்பி காலேஜுக்கு கிளம்பணும். ஜெனிஃபரும் ரஞ்சனியும் பயத்தில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தனர். டம்ளருக்குள் வந்த ஆவியை தவறுதலாக அனிதா திறந்து விட்டது இப்போது அவர்களுக்கு புரிந்தது. அனிதாவை பார்க்க பார்க்க இருவருக்கும் கோபமாக வந்தது. ஆனால் அவளோ பாதி மயக்கத்தில் படுத்து கிடந்தாள். ஜெனிஃபரும் ரஞ்சனியும் உறக்கம் வராமல் தவித்தனர். எப்போது விடியும் என நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஜெனிஃபருக்கு அப்போது பாத்ரூம் போக வேண்டும் போல் இருந்தது. தனியாக போக பயந்தவள் ரஞ்சனியை துணைக்கு அழைத்தாள். இரண்டு பேரும் வெளியில் சென்றனர். மெல்ல அடியெடுத்து வைத்து ரஞ்சனியும் ஜெனிஃபரும் நடந்து கொண்டிருந்தனர். எது எங்கிருந்து தாக்கும் என்ற அச்சம் அவர்களிடம் நிரம்பியிருந்தது. ஜெனிஃபர் உள்ளே சென்றாள். ரஞ்சனி வெளியில் நின்றிருந்தாள். நீண்ட நேரமாகியும் உள்ளே சென்ற ஜெனிஃபர் வெளியில் வரவில்லை. இப்போது தனிமையும் சேர்ந்து கொள்ள வேர்த்து விறுவிறுத்து போனாள் ரஞ்சனி. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை தட்டினாள். ஆனால் கதவு மூடப்படவே இல்லை. இவள் கைப்பட்டு திறந்து கொண்டது. இவள் சுதாரித்துக் கொள்வதற்குள் பாத்ரூமிலிருந்து புகை வர அலறி சரிந்தாள் ரஞ்சனி. பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள் ஜெனிஃபர். ரஞ்சனி
அங்கே இல்லை. சுற்றிலும் கண்களால் தேடினாள். ஒருவேளை அறைக்கு சென்று படுத்து விட்டாளோ என நினைத்துக் கொண்டாள். ஆனால் அவள் கணக்கு தப்பாக இருந்தது. தரையில் அலங்கோலமாய் படுத்துக் கொண்டிருந்தாள் ரஞ்சனி. மூச்சை பிடித்துக் கொண்டு அவள் அருகில் அமர்ந்தாள். மூக்கில் ரத்தம் வழிய மயங்கி கிடந்தவளை தட்டி எழுப்ப முயன்றாள். அப்போது அந்த அறையின் மூலையில் புகை நகர்ந்து இவளை நோக்கி வருவது போல் இருந்தது. அடி வயிற்றில் கத்தி பாய்ந்தது போல் இருந்தது. உதறலுடன் எழுந்தவள் சட்டென பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். பாத்ரூமுக்குள் மூச்சு வாங்க நின்றிருந்தாள் ஜெனிஃபர். அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சம் கூடிக்கொண்டே போனது. தாம் விளையாட்டாக செய்த இந்த முயற்சி இவ்வளவு ஆபத்தில் போய் முடிந்து விட்டதே என நினைத்து பயத்தில் நடுங்கிய அவள் அது தன் கையில் ஏன் கிடைத்ததோ என நினைத்தாள். இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே பாத்ரூம் கதவு லேசாக திறப்பது போல் இருந்தது. உள்ளே வந்தவுடனேயே தாழிட்டிருந்தாள் இவள். அது எப்படி தானாக திறந்திருக்கும் என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கதவு சந்தில் புகை பாத்ரூமுக்குள் வந்து கொண்டிருந்தது. வேறு வகையில் இந்த இடத்தை விட்டு வெளியில் செல்ல வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை. திடீரென ஜெனிஃபரின் மனதுக்குள் ஒரு பொறி தட்டியது. ஷவரை திறந்துவிட்டு அதன் அடியில் போய் நின்று கொண்டாள். கர்த்தரின் ஸ்தோத்திரங்களை சொல்லி அழ ஆரம்பித்தாள். அதை சொல்லியவுடன் அந்த புகை பாத்ரூமுக்குள் வரவே இல்லை. எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருந்தாள் என தெரியவில்லை. பட்டென ஷவரில் வந்த தண்ணீர் நின்று போக பயத்தோடு கண்களை திறந்தாள். நல்ல வேளையாக விடிந்திருந்தது. மாடியில் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தார்கள் தோழிகள் அனிதாவும் ரஞ்சனியும். அப்போது அங்கே வந்த ஜெனிஃபர் நடந்த சம்பவத்தை விவரித்தாள். அனிதாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. இவ ஜெனிஃபர் சர்ச்சுக்கு போயிட்டு ஜோசப் ஃபாதரை நிறையா வாட்டி மீட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே சரி எனக்கு அந்த யோசனை வந்ததுனால நீ ஜோசப் சார் ஃபாதருக்கு கால் பண்ணி பேசுடி அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நான் பேசுகிறேன்டி அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ ஃபோன் பண்ணி ஜோசப் ஃபாதருக்கு பேசியிருக்கா. பேசுவோம் இந்த மாதிரி நடந்த விஷயம் எங்களுக்கு என்னென்ன நடந்ததோ அந்த புக்கு கொண்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்கா. பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளது முகம் பிரகாசமானது. இந்த சூழலில் இருந்து விடுபட உடனடியாக அந்த புத்தகத்தையும் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் தீயிட்டு கொளுத்தி விட வேண்டும் என்பதே அது. என்ன பண்ணுறீங்க, போய் கிழக்கு நோக்கி வச்சு எரிச்சிட்டு வந்துடுங்க. எரிச்சிட்டு 3 வாட்டி மனசுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்தோத்திர பலியை வந்து சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க அப்படின்னு எங்களுக்கு சொன்னார். உடனே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த புக்கை என்ன பண்ண கீழே போக ஒரே பயம். சரி என்ன பண்ணுறது, இருந்தாலும் அந்த புக்கை கொண்டு போய் எரிச்சாதான் நம்ம வந்து வீட்டுக்கே போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை ஆயிடுச்சு.
போனில் கேட்ட தகவல் படி மூவரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை தீயிட்டு கொளுத்தினர். இப்போதுதான் மூவருக்கும் நிம்மதியே வந்தது.